வெயிட் பண்றது. ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றாரு. ரொம்ப கோவமா இருக்காளே. வரட்டும், இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஹலோ, எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க? எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? என்ன நினைச்சிட்டு? ஏன் வார்த்தையில ஆசிட் ஸ்மெல் வருது? நேர்ல வாங்க, அக்னி குண்டத்தை தூக்கி தலையில கோக்குறேன். ஓ சரி, ஓகே. நீ இப்ப என்ன பண்ற? கண்ணை மூடிக்கிட்டு 2 தடவை மூச்சை இழுத்து விட. எதுக்கு? சொன்னது செய், இழுத்து விடு. நான் லைன்லயே இருக்கேன். விட்டேன், போதுமா? இப்போ உன்னோட கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீ இப்ப என்ன பண்ற? போனை கட் பண்ணிட்டு அப்படியே வாசப்படிக்கா வாயேன். எதுக்கு? ஹலோ ஹலோ, போனை கட் பண்ணிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? ஏய், எங்க என்ன ஃபோன் பண்ணீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஐயோ, பிங்க் கலர் சாரில இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்ல. சூப்பரா இருக்கு. உனக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. ரியலி? நல்லா இருக்கா? ஆமா. சரி, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன்னு தெரியுமா? ஏன் லேட்டு? அனு, இவ்ளோ நேரம் எங்க போன, என்ன பண்ணன்னு உனக்கு காட்ட தான் வந்திருக்கு. நீ முதல்ல கண்ணை மூட சொல்றேன். எதுக்கு? கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல. இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ கண்ணை திறந்து பார்த்தாலும் பாப்ப. அதனால நானே உன் கண்ணை மூடுறேன். சக்தி, என்ன பண்றீங்க? நீ நட சொல்றேன். சக்தி, வா வா. சக்தி, என்ன பண்றீங்க? சொல்றேன்ல. வா வா. சக்தி, கண்ணை மூடி மொட்டை மாடி கூட்டு வந்து என்ன கீழே தள்ளி விட போறீங்களா? ஆமா, உன்னை தள்ளி விட்டுட்டு நானும் குதிச்சிடலான்னு பாக்குறேன். நான் இல்லாம உங்களால இருக்க முடியாதுல்ல? இல்லடி, நீ எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் உன்னை கண்டிப்பா நரகத்துல வச்சு செய்வாங்க. அத பார்க்காம நான் இங்க வாழ்ந்த என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் என்ன அப்படி கொடுமையா பண்ணிட்டேன்? ஷோ, நாம வர வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. ஓகே? நான் கையை எடுப்பேன், ஆனா கண்ணை திறக்க கூடாது. ஓகே? வா. திறக்கட்டா? இருன்னு சொல்றேன்ல. கண்ணை திறக்கிற சக்தி. இப்ப கண்ணை திறந்து பாரு. ஐயா, என்ன ஒரே இருட்டா இருக்கு? வெயிட். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.